அன்றைய திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை சமூக விரோத கும்பல் உதவியுடன் நிலம் மற்றும் வீட்டு உரிமையாளர்களை மிரட்டி அவர்களின் சொத்துக்களை அபகரித்தனர். நில உரிமையாளர்களை மிரட்டி குறைந்த விலைக்கு நிலங்களை விற்க செய்தனர். போலியான ஆவணங்கள் தயாரித்து சொத்துக்களை தங்கள் பெயர்களில் பதிவு செய்து கொண்டனர். அது பற்றிய புகார்கள் காவல்துறையினரிடம் கொடுக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்க இயலாமல் காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டு இருந்தன. நில அபகரிப்பு அதிக அளவில் இருந்த காரணத்தால் தான் அச்சுறுத்தல்களையும் மீறி 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான அன்றைய திமுக ஆட்சி காலத்திலேயே நில அபகரிப்பு, மோசடி, போலி பத்திரங்கள் என 6615 புகார்கள் காவல்துறையினரிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தன. கைகள் கட்டப்பட்டிருந்த நிலையிலும் காவல்துறையினர் 375 வழக்குகளில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்திருந்தனர். அப்படியெனில் எவ்வளவு பேர் தங்கள் நிலங்களை பறிகொடுத்திருப்பார்கள்? எனவேதான் 2011 ஆண்டு நான் ஆட்சி பொறுப்பேற்ற பின் நில அபகரிப்பு புகார்கள் விசாரணை செய்யப்பட வேண்டும், நில அபகரிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டேன். மாவட்டங்களில் நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன. வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் 3264 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு எதிரிகள் கைது செய்யப்பட்டனர். 3678 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5193 ஏக்கர் நிலம் மற்றும் 35,78,000 சதுர அடி வீட்டு மனைகள் நில அபகரிப்பாளர்களிடமிருந்து மீட்கப்பட்டு நில உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. 1084 வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளன. இதில் 3 வழக்குகளில் எதிரிகள் தண்டனை பெற்றுள்ளனர். சிறப்பு நீதிமன்றங்களில் இந்த வழக்குகள் விரைந்து முடிக்கப்பெற நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. இங்கே சேலம் நகரில் உள்ளவர்களுக்கு முந்தைய திமுக ஆட்சியின் போது நடைபெற்ற நில அபகரிப்புகள் பற்றி விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. சேலம் நகரம் பள்ளப்பட்டி மத்திய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள அங்கம்மாள் காலனியின் ஒரு பகுதியில் 23 குடும்பங்களை சார்ந்தவர்கள் அவர்களது மூதாதையர்கள் 48 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீனிவாசா குப்தா என்பவரிடமிருந்து தான செட்டில்மெண்ட் மூலம் பெற்ற நிலத்தில் வீடுகள் கட்டி குடியிருந்து வந்தனர். 2008 ஆண்டு கடந்த திமுக ஆட்சியின் போது அப்போது அமைச்சராக இருந்த திரு வீரபாண்டி ஆறுமுகம் மற்றும் அவரது ஆதரவாளர்களால் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு அந்த காலனியில் குடியிருந்தவர்களை மிரட்டி பலவந்தமாக வெளியேற்றி அந்த நிலங்களை அபகரித்துள்ளனர். அப்போது காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பின் 2012 ஆண்டு ஏப்ரல் மாதம் அங்கம்மாள் காலனியை சார்ந்த 23 குடும்பங்கள் அங்கேயே குடியமர்த்தப்பட்டு அங்கேயே குடியிருந்து வருகிறார்கள். குற்றவாளிகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையைச் சேர்ந்த PC ராமசாமி என்பவர் கடந்த 1992 ஆண்டு வேலம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த திரு VC பாலசுப்ரமணியம் என்பவரிடம் தொழில் அபிவிருத்திக்காக பெற்ற 6 லட்சம் ரூபாய் கடனுக்கு ஈடாக 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 ஏக்கர் நிலத்தை திமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு NKKP ராஜா, சென்னியப்ப கவுண்டர், பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட 12 பேர் அபகரித்துக் கொண்டதாக கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருந்து வருகிறது. நிலமும் தற்போது புகார்தாரர் வசம் உள்ளது. திமுக ஆட்சியில் ஆட்சி பொறுப்பில்
உயர் பதவிகளில் இருந்தவர்கள் கூட நில அபகரிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். இவற்றையெல்லாம் மாற்றி எந்தவித அச்சமும் இல்லாமல் மக்கள் நிம்மதியாக வாழ வகை செய்துள்ளது எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. சட்டம் ஒழுங்கு நிலைமை சீரமைக்கப்பட்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் குற்றங்களும் தற்போது குறைந்துள்ளன. கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில் நடைபெற்ற கொலைகள், ஆராய கொலைகள், கூட்டு கொலைகள், கூட்டு கொள்ளைகள், கொள்ளைகள், களவு வழக்குகள், சொத்து சம்பந்தமான வழக்குகள் என பல்வேறு குற்றங்களின் எண்ணிக்கை தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறைந்துள்ளன. அகில இந்திய அளவில் ஆண்டுதோறும் குற்ற நிகழ்வுகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் மட்டுமே குற்றங்கள் குறைந்து வருகின்றன. திமுகவினர் வாக்கு சேகரிக்க உங்களிடம் வரும்போது எங்கள் நிலங்களை, வீடுகளை, உடைமைகளை பறிகொடுக்கவா உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டு அவர்களை விரட்டி அடியுங்கள். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா?